அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். குமரக்கடவுளுக்காக அளிக்கப்பட்ட ஒரு நிபந்தம் கொடுக்கப்பட்ட ஒரு நிலம் கொடுத்திருக்காங்க. அதான் எதுக்காகனா இது வந்து பலிப்பீடம். அந்த கோயிலுக்கான ஜெனரலா எல்லா கோயிலுமே இந்த பலிப்பீடம் ஒன்று இருக்கும். பலிப்பீடம் துவஜஸ்தம். முருகன் வந்து ஒரு என்ன சொல்றது, வாரியர். அவர் வந்து அவருக்கு மற்ற கடவுளுக்கெல்லாம் வந்து பின்னாடி வர பிராமணிகள் கல்ட்டா மாறும்போது பெண்கள் வந்து குறவை கூத்து ஒன்று ஆடுவாங்க. அது ஆடி பிராமணிகள் கல்ட்டு வரும்பொழுது எல்லாமே வந்து சமஸ்கிருதப்படுகின்ற பெயராக வருது. வந்து ஒரு வங்கு மாதிரி இருக்கும். கருவறை இப்படிதான் இருக்கும். கருவறை இப்படிதான் இருக்கும். ஏறக்குறைய 1600 அவங்களுடைய கடைசி காலம். விகடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். வரலாறுனாலே நமக்கு வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம். எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு வந்துடும். அதுவும் பழசை தோண்டி தோண்டி பார்க்கும்போது அதில் இருக்கிற பிரமிப்புங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படி பல விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. குறிப்பாக மாமல்லபுரத்தை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. மாமல்லபுரத்தில் அவ்வளோ பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்கு. இது பல்லவர் கால ஒரு நகரம். இங்கே 24 மணி நேரம் இன்றைக்கும் ஒளியோசை கேட்டுக்கிட்டே இருக்கும். சிற்பிகள் நிறைந்த ஊர். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலைப்படைப்பு மிகுந்த ஒரு நகரத்தில் யாருக்குமே தெரியாமல் ஒரு பொக்கிஷம் புதைஞ்சு கிடந்தது. பல ஆண்டுகளாக 2000 வருஷமாக புதைஞ்சு கிடந்த அந்த பொக்கிஷத்தை 2004 சுனாமி வந்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்படி ஒரு கோயில் இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு கல்வெட்டை பார்த்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ உடனடியாக அதை தோண்டி பார்க்கல. ஆனால் அந்த கல்வெட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை இனிஷியேட் பண்ணவர் திரு ராஜவேலு அவர்கள், தொல்லியல் ஆய்வாளர். அவர் சொன்ன பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த தோண்ட ஆரம்பித்தாங்க. தோண்டி பார்த்தா அங்கே ஒரு பெரிய சங்ககால முருகன் கோயில் இருந்தது. செங்கல் கட்டுமானம். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைச்சதில்லை இப்படி ஒரு கட்டுமானம். பிரமிப்பை உண்டாக்கிச்சு. பல தரப்புலையும் அதை பற்றி பேசினாங்க. ஆராய்ச்சிகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அந்த கோயிலை பற்றியும் அதோடைய பிரமிப்பை பற்றியும் நம்மகிட்ட பேசுகிறதுக்காக ராஜவேல் வந்திருக்கிறார். அவரையே நம்ம கூட்டிகிட்டு போகலாம் உள்ள. வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? வாங்க. நல்லா இருக்குங்களா? பல்வேறு பணிகளுக்கு நடுவில் வந்திருக்கீங்க. எங்களுடைய அழைப்பை கேட்டு வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. வாங்க. இப்போ வந்து இந்த கோயிலை வந்து உங்களுடைய கல்வெட்டு, நீங்கள் பார்த்த கல்வெட்டுலேருந்து தான் இந்த கோயில் இப்படி ஒன்று இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆமாம். அதுதான் இதில் வந்து மிகப்பெரிய விஷயம். ஆமாம். இதில் அந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே போகிற வழியிலே அதுக்கான சான்றுக்கான ஒரு கல்வெட்டு இங்கே இருக்குது. எப்படியா? ஆமாம். பாறையிலேயே அந்த குன்றுக்கு பக்கத்துலேயே எதிர போகும்போது ஓகே சார், அந்த வழியில் வந்து ஒரு கல்வெட்டு, ஒரு 6 வரி கல்வெட்டு. இது மாமல்லபுரத்துலேயே, இது மாமல்லபுரம் சாலுங்கப்பத்தினுடைய பகுதியாக தான். அந்த காலத்து சாலுங்கத்தின் பகுதி வந்து மாமல்லபுரத்தில் இணைந்தா இருந்துச்சு. அதில் இப்போ கிடைத்த கல்வெட்டில் இதுதான் ரொம்ப பழமையான கல்வெட்டு. அந்த எழுத்தமைதி பிரகாரம் இது வந்து ஒரு தமிழ் கல்வெட்டு. எத்தனை நூற்றாண்டு சார் இது? இது வந்து ஒரு 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுல இருக்கலாம். பல்லவர்களுடைய ஆரம்ப காலகட்ட தமிழ்ல இருக்கு. இந்த கல்வெட்டு வந்து நம்ம போற வழியிலேயே இந்த கல்வெட்டு தரை பாறையிலேயே வெட்டியிருக்காங்க. இது வந்து மாமல்லபுரத்துல ஒரு பழமையான கல்வெட்டு நம்ம சொல்லலாம். ஒரு 7ஆம் நூற்றாண்டு சார்ந்த கல்வெட்டு இது. நம்ம கிட்ட இருந்து படிச்சு பார்ப்போம். அதாவது வந்து பொதுவாக பல்லவர் காலகட்டத்தில் ஒரு மங்கள சுலோகத்தோடு தான் கல்வெட்டு ஆரம்பிக்கும். ஓகே சார். இது ஒரு 6 வரி கல்வெட்டு. இது ஒரு ஷார்ட்டாக இருக்கிற கல்வெட்டு தான். இதில் ஆனால் முக்கியமான செய்தி சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னா, சொசிஸ்ன்றது வந்து நன்மங்கலம் உண்டாகட்டும்னு ஆரம்பிப்பாங்க பொதுவாக பல்லவர்கள். அதுக்கப்புறம் தமிழில் தான் எழுதியிருக்காங்க. இது வந்து அந்த 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு இருக்குது எழுத்தமைதில் இருக்குது. சொசிஸ்டி சத்தப்பெருமானார் அப்படின்னு அந்த இறைவன் பெயர் வருது. சத்தப்பெருமானார் ஒருவேளை சாத்தான் நான் நினைச்சா சத்தப்பெருமானார் இருக்கிறதுல முருகன் கூட இருக்கலாம். சாத்தன்கிறது முருகன், சாத்தன்றது வந்து ஐயனார். ஆமாம். ஏன்னா அது ஐயனார் வழிபாடு நமக்கு இருக்கு. அதனால வந்து இதில் சத்தப்பெருமானார் இருக்கிறதுல முருகனாக கூட இருக்கலாம். சத்தப்பெருமானாருக்கு மதிசூத பட்டர்ன்ற ஒருத்தர், மதிசூத பட்டருக்கு என்ன பண்றாருன்னா பட்டி நிலம் கொடுக்குறாரு. இங்க வந்து அதாவது வந்து குமாரப்பட்டின்னு, குமாரன்னு உங்களுக்கு தெரியும். குமாரன் வந்து முருகன். குமாரப்பட்டி வந்து முருகனுக்காக ஒரு நிலம் கொடுத்துருக்காங்க. அது குமரப்பட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆகவே இது வந்து முருகனுடைய குமரக்கடவுளுக்காக அளிக்கப்பட்ட ஒரு நிபந்தம் கொடுக்கப்பட்ட ஒரு நிலம் கொடுத்துருக்காங்க. அதான் எதுக்காகனா, அந்த கோயிலில் அமுது படைப்பதற்கு, திருவமுது படைக்கிறது வந்து ஃபுட் ஆஃபரிங்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது படைக்கிறதுக்காகவும் இந்த கோயிலை விலக்கரிக்கிறதுக்காகவும் இந்த இவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த மதுசூத பட்டர் வந்து கொடுத்துருக்காரு திருவிளக்கு. அதாவது வந்து திருவமிர்தத்துக்கு நிலம் கொடுத்துருக்காரு. அது எத்தனைன்னா 1 மா நிலம். 1 மா. ஆமாம். அதாவது 1 மா நிலமும் அது விளக்கரிக்கிறதுக்கு ஒரு கழஞ்சி பொண்ணு கொடுத்தது அப்படின்னு முடிச்சிருக்காரு. அதாவது சொசிஸ்ரீ சத்தப்பெருமானாருக்கு மதிசூத பட்டர் குமாரப்பட்டின்றத திருவமிர்துக்கு 1 மா நிலமும் திருவிளக்குக்கு கழஞ்சி பொண்ணும் கொடுத்தது
அப்படின்னு இந்த கல்வெட்டு 6 வரியில் முடியுது. குமரப்பட்டினா முருகனுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் குமரப்பட்டின்ட்டு. அதுதான் அந்த குமரனோட முருகன். அந்த கோயில் தான் இப்ப நம்ம அகழாய்வுல கண்டுபிடிச்சது. இது ஒரு மண்முயடிட்டு இருந்து இங்க ஒரு கோயிலுக்கான தடயம் எதுவுமே கிடையாது. அந்த பாறை மட்டும் தெரிஞ்சது நமக்கு. மேல உள்ள பாறை மட்டும் பாறை. பாறையில வந்து ஒரு கல்வெட்டு இருந்தது. அப்பவே 1904ஆம் ஆண்டு உல்ஸ்ன்ற அவர் தான் முதல் ஜெர்மானிய கல்வெட்டு அறிஞர். அவரு தமிழ்நாட்டுல வந்து அவரு கல்வெட்டு அறிஞர். பிரிட்டிஷ் ராஜ்யத்துடைய அப்ப வந்து இருந்த அவர் வந்து இந்த கல்வெட்டை காப்பி பண்ணி அவர் தொகுதியில வெளியிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த அமைப்பு என்ன சார் இது வந்து பலிபீடம். அந்த கோயிலுக்கான ஜெனரலா எல்லா கோயிலுமே இந்த பலிபீடம் ஒண்ணு இருக்கும். பலிபீடம் பலினா இந்த வேற எல்லா பலியும் கொடுப்பாங்க. அது சாதாரண உணவு வைக்கிறது ஒரு பலிதான். அது பலியின் பேரு. நம்ம இப்போ சிறு தெய்வங்களுக்கு எல்லாம் கோழி ஆடு கொடுப்போம் அந்த மாதிரி. இது வந்து ஃபுட் ஆஃபரிங். வேற எதை வைக்கிறது இல்ல. இது வந்து பிற்காலத்துல பிராமணிக்கலா மாறின பிறகுதான் அது வருது. முன்னாடி நம்ம வந்து ஆஃபரிங் வுட் இது கொடுத்துருக்கோம். நம்மளே கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம். கொற்றவைக்கெல்லாம் நம்ம கழுத்தை வெட்டி கொடுத்துருக்கோம். கண்ணப்பனாய் நிறைய வந்து பண்ணுவாங்க. கண்ணை கொடுத்தாரு இல்லையா, அது மாதிரி தான். அது மாதிரி கொடுத்துருக்கோம். அது பலிப்பீடம் பொதுவா கோயில் இருக்கு. ஓகே ஓகே. இதுக்கு பலிபீடம் வந்து பக்கத்திலே கொடிக்கம்பம் இருக்குல்ல? கொடிக்கம்பம் வந்து அந்த இல்ல, ஆனா மரத்தால் பண்ணப்பட்ட விழுந்திருக்கலாம். ஆனா பின்னாடி சங்க காலத்துல அந்த கொடிக்கம்பம் இருந்தா சொல்ல முடியாது. இது முதல்ல தோணும்போது கோயில் வந்து ஒரு சுப்பிரமணியர் கோயில் இருக்குன்ற ஒரு நினைப்புல அந்த கல்வெட்டு வச்சுதான் நாங்க பார்த்தோம். ஆனா சர்ப்ரைசிங்ல என்னன்னா அந்த கருங்கலுக்கு கீழே வந்து செங்கல் தளம் கிடைச்சது. அங்கு அது கிடைக்கும் போது தான் இது சங்க காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய அந்த இந்த அமைப்பு இருக்குல்ல, கல்லு, இந்த செங்கலுடைய அமைப்பை வச்சு இந்த கல் வந்து இப்ப நம்ம கீழடியில கிடைத்த அளவு, அரிக்கமேடுல கிடைத்த அளவு, உறையூர்ல கிடைத்தது, காவிரிப்பூடியில கிடைத்த செங்கலுடைய அளவு இருந்தால வெம்பக்கோட்டை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. வெம்பக்கோட்டையில ஓரளவுக்கு அதே மாதிரி செங்கல் தான். இந்த 33 நம்ம வடக்குப்பட்டில இப்ப சமீபத்துல பண்ணாங்க அதே மாதிரி தான். அதனால வந்து அந்த செங்கல் வச்சு இது சங்க காலத்திலே ஒரு கோயில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு. ஆனா இப்ப வந்து சங்க காலத்துல வந்து செங்கல் கோயில் இருக்குங்கிறீங்க. ஆனா அதுக்கு பிறகு ஃபுல்லாவே பல்லவர்கள் வந்து கருங்கலுக்கு மாறி இருக்காங்க. ஏன் மாறினாங்க? 6ஆம் நூற்றாண்டுல வந்து மணிமேகலையில வந்து ஒரு பெரிய கடல் கோள் ஏற்படுறதா அந்த காவிரி பூம்பட்டினமே அழிஞ்சி கடல்ல கொண்டு விட்டது. இது வந்து அங்க மட்டும் இல்ல, கிழக்கு கடற்கரை முழுவதுமாகவே நமக்கு வந்து அது வந்து அந்த கடல் கோள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த நேரத்துல வந்து இந்த முழுவதுமாக அந்த செங்கல் தளி முழுவதுமாக அடித்து மண்மூடி போயிடுச்சு. அதற்கப்புறம் பல்லவர்கள் வரும்பொழுது அவங்க வந்து பல மலைகளை இங்க குடைந்து வந்து குடைவரையில அமைக்கிறாங்க. அப்ப இந்த கோயில் இருந்துக்கான தடயங்களை பார்த்துட்டு இதுக்கு மேலேயே அந்த செங்கல் தலையை வந்து பேஸா வச்சுக்கிட்டு அதுக்கு மேல வந்து அவங்க கருங்கல்ல வந்து கட்டுறாங்க. அவங்க தான் முதல்ல வந்து கருங்கல் திருப்பணி ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை செங்கல்ல கட்டினா அழிஞ்சிருங்க, கருங்கலுக்கு மாறுறாரா? கரெக்டான நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். ஏன்னா நம்ம வந்து சங்க காலத்துல வந்து தமிழுடைய வழக்கம்னா அழியக்கூடிய பொருள்களை தான் கோயில்களே கட்டிட்டு வந்து வடக்கு பக்கம் இருக்கு. அதனால இந்த கோயிலுடைய நுழைவாயில் வடக்கு வாயில் தான். முருகனுக்கு வடக்கு வாயில் உண்டா? அந்த காலகட்டத்துல வந்து இப்பெல்லாம் பொதுவா வந்து கிழக்கு பகுதியில் தான் நம்ம வச்சிருக்கோம். தெற்கும் இருக்கு முருகனுக்கு. ஆனா இங்க வந்து கடற்கரை கிழக்கு பகுதியில் இருக்கிறதால முருகனுக்கான கோயிலுக்கு வடக்கு வாயில் வச்சிருக்கு. வடக்கு வாயில் இருக்கு. இது என்ன அமைப்பு? இது வந்து முருகனுக்கு அந்த வேல். அந்த வேலை வந்து அவங்க வந்து கல்லுலயே செஞ்சிருக்காங்க. இது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. ஏன்னா இது வந்து உடஞ்சிருந்தது. அப்புறம் இப்போ இந்திய தொழிலாளர் அது இது பண்ணிருக்காங்க. இதை நம்ம கொடிமரமா கன்சிடர் பண்ண முடியாது. இது வந்து வேல் தான். முருகனுடைய அந்த வேல் வந்து வேல் நடுறது வந்து நம்முடைய வழக்கமா சார்? ஆமா, வேல் நடுதல் தான். முருகன் வந்து ஒரு என்ன சொல்றது, வாரியர். அவர் வந்து அவர் மற்ற கடவுளுக்கெல்லாம் வந்து பின்னாடி வர பிராமணிகள் கல்ட்டா மாறும்பொழுது முருகனுடைய மற்றவங்கள எகுனோப்பி வீதம் போட்டிருப்பாங்க, அந்த சேக்ரெட் த்ரெட். ஆனா முருகனுக்கு மட்டும் அந்த இது சன்ன வீரம் சொல்லி வாரியருக்கான ரெண்டு பக்கம் போட்டிருப்பாங்க. வந்து அவர் வந்து வாரியர். கொற்றவையினுடைய ஒரு இது எப்படி போர்க்கடவுளா இருக்காங்களோ அது மாதிரி வந்து இவர் ஒரு வாரியர். அதனால இவர் வந்து முருகன் வந்து முதல்ல வாரியரா தான் அவர் நினைக்க இது பண்றாங்க. அதான் கடம்பு அறுத்தவன் சொல்லுவாங்க. அதனால வந்து அவர் வாரியர். கடம்பன் இந்த வேல் வந்து அவரு கடம்பன்னு சொல்றது கடம்பன்றதான். இவன் ப்ராபப்ளி இந்த கடம்பன்ற இது வந்து அந்த டக்காய்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இதுல அந்த கடம்பர்கள் சொல்லுவாங்க. அந்த கடம்பர்கள் வந்து டக்காய்ட்ஸா இருந்திருக்காங்க அரபிக் கடல் பகுதியில. நம்ம தமிழர்கள் வந்து செங்கடல் வரைக்கும் சங்க காலத்தெல்லாம் போயிருக்காங்க. அதுக்கான குறிப்புகள் நமக்கு இருக்கு. அந்த அந்த கடம்பருத்தவன்னா அந்த செங்குட்டுவன். அதனாலதான் இன்னைக்கு வந்து பழனிக்கு வந்து இந்த கேரள மக்கள் வந்து வழிபாடுறதுக்கான ஒரு அதிகமா அவங்க வரதுக்கான வழிபடுவாங்க. ஆனா அந்த செங்குட்டுவனுடைய தொடர்புடைய இதுவா கூட வாரியரா இருந்து கூட கடவுளா முன்னாடி வேல்னு எப்படி சார் உறுதிப்படுத்துறீங்க நீங்க? இது வேலுடைய அமைப்பு இருக்குல்ல, வேலுடைய அமைப்பு தானே. இப்போ இதுனா திரிசூலனா 3 இது இருக்கும். இது வேலுடைய அமைப்பு. அந்த வேலுடைய அமைப்போட அந்த வஜ்ரம் மாதிரியும் இருக்குல்ல, வஜ்ரம் மாதிரி இருக்கு. ஆனா வேலுடைய மெயினா வேல் தான் நீளமா இருக்கிறதுல வஜ்ரம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். இது வந்து வேல், முருகனுக்குரிய வெப்பன். வேலுக்கு அடுத்தபடியா வழக்கமா இப்போ உள்ள ஆர்கிடெக்சரல் டெம்பிள் ஆர்கிடெக்சர் படி பார்த்தோம்னா மண்டபம், முன் மண்டபம், முக மண்டபம், அர்த்த மண்டபம் வரும். இதே தான் சங்க காலத்துலயும் இருக்கு. முதல்ல இருக்குது முன் மண்டபம்,
அதுக்கப்புறம் ஒரு அர்த்த மண்டபம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஒரு திருச்சுற்று மாளிகை இணைக்கிறதோட ஒரு மகா மண்டபம். அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா நுழைவாயில் கிடையாது. இது வடக்கு வாயில் இருக்குதே தவிர வடக்குல இருந்து அவங்க வந்து இது இரு பக்கமும் சென்று மேல வந்து குறவை கூத்து, பெண்கள் வந்து குறவை கூத்துன்னு ஒண்ணு ஆடுவாங்க. அது ஆடி கடவுள் வந்து அந்த கந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வச்சுதான் வழிபடுவாங்க. அப்ப அந்த குறவை கூத்துல முருகனுக்கு வயன் எல்லாமே படைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வெறி ஆட்டம்னு ஒன்று இருக்கும். அந்த வெறி ஆட்டத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தி கும்மி அடித்து பெண்கள் கூடி கும்மி அடித்து ஆடுவது சங்க இலக்கியங்கள் நம்ம சொல்லுவோம். ஆண்கள் வந்து அனுமதி கிடையாது. அப்ப ஆண்கள் அனுமதி உண்டு, ஆண்களும் உண்டு. பெண்கள் தான் அதை இனிஷியேட் பண்ணி அந்த குறவை கூத்து ஆடுவாங்க. அது முருகனுக்காக எடுக்கப்படுகின்ற அந்த கூத்து. அது குறவை கூத்து சங்க இலக்கியங்களே வருது. அப்ப அது மாதிரி ஆடிருக்காங்க. இது கருவறை உள்ள வந்து ஒரு ஆழமான ஒரு பகுதியில் தான் இது இருக்கு. கருவறை உள்ள போக முடியாது. கடவுள் மட்டும் ஒரு அதாவது சுடுமண்ணாலோ அல்லது வந்து ஓவியமோ தீட்டப்பட்டு உள்ள வைத்திருப்பாங்க. இது வந்து பாமர மக்கள் வணங்குகிற உருவ வழிபாடு இருந்தது. அப்ப உருவ வழிபாடு இருக்கு, உருவ வழிபாடு நமக்கு இருக்கு. அணங்கு பற்றிலாம் குறிப்புலாம் இருக்குல்ல நமக்கு. இதெல்லாம் சுடுமண் உருவங்கள்லாம் நமக்கு பெண் உருவங்கள் நிறைய கிடைக்கும், ஆண் தெய்வங்கள் நிறைய கிடைக்கும். அகடாவில பெண் தெய்வம் மதர் காடஸ்ன்னு சொல்லுவோம், அது நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து தாய் தெய்வம் அது இருந்திருக்கு. முருகனுடைய வழிபாடு நமக்கு தான் இருக்கு. நமக்கு வந்து திணைக்கடவுள்ல முருகன் வந்து ஒரு குறிஞ்சி கடவுள். அதனாலதான் அவங்க வந்து இந்த பாறையே அவங்க செலக்ட் பண்ணி இந்த இடத்த இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த கோயில சங்க காலத்துல இதை கட்டின மன்னர்களை பத்தின குறிப்பு எதுவும் கிடைச்சிருக்கா சார்? இல்ல, எதுவும் கிடைக்கல. ஆனா இந்த ஓடுகள், பானை ஓடுகள் வந்து சங்க காலத்துல வந்த கருப்பு சிவப்பு பானை ஓடு எங்களுக்கு சங்க காலம் கீழே அது கிடைச்சிருக்கு. அதுல எழுத்துக்கள் இருக்கா சார்? இல்ல, ஏன்னா ஆதன் அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு கொடுமணல் கீழடி போன்ற இடங்கள் கிடைச்சிருக்கு. இது வந்து வாழ்விட பகுதியில் இல்ல, இது வந்து சமய தொடர்பான இடம் தானே, அதனால கிடைக்கல. ஆனா அந்த பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இல்ல, இப்ப நீங்க வாழ்விட பகுதி சொல்லும் போது அது வாழ்விட பகுதி இல்லையா சார்? அது என்ன? அது வாழ்விட பகுதி. பகுதியில வந்து மக்களுடைய வழக்கத்துல எழுத்து வழக்கு இருக்குல்ல, இங்க சமயத்து தொடர்பான கோயில். இங்க வந்து அவங்க எழுதுகின்ற வழக்கம். இதனுடைய மக்கள் எங்க வாழ்ந்திருப்பாங்க? இங்க பக்கத்திலே ஊர்கள் இருக்கு. இது வந்து சங்க காலத்துல வந்து இது வந்து நீர்பெயற்று, அதாவது நமக்கு வந்து பெருமானாற்று படைன்னு ஒரு படை நூல்கள் ஒண்ணு, பெருமானாற்று படைன்னு ஒரு நூல். அவர் தான் பட்டினப்பாளையம் எழுதணும். அவர் தான் அவர் வந்து இந்த பகுதி இடைகழி நாடுன்னு சொல்றாரு. இடைகழி நாடு இப்போ நீங்க அந்த செங்கல்பட்டுல இருந்து அந்த பகுதி செய்யூர் பக்கத்துல வரும். அந்த இடைகழி நாடு பற்றி சொல்றாரு. அவர் வந்து திருவக்கான்ற பகுதிக்கு போகும்போது இந்த பகுதியில் இருக்கிற பகுதியெல்லாம் சொல்றாரு. அவர் பாடப்பட்ட போது இங்க இருக்கிற மலைகள் பற்றி எல்லாம் சொல்றாரு. ஆனா அந்த காலத்துல அந்த சிற்பங்கள் இதெல்லாம் கிடையாது, குடைவரெல்லாம் கிடையாது. ஆனா அது காலம் வேற, சங்க காலம். பல்லவர் வந்த பிறகுதான் இந்த குடைவரெல்லாம் அவங்க அமைக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லும் போது அந்தனர் பகுதியை சொல்றாரு. அப்புறம் இந்த பரதவர் பற்றி சொல்றாங்க. அவங்களுடைய வாழ்வு, மீனவர்கள் அவங்க வாழ்வு எப்படி இருக்கு, அவங்க குடிசையில எப்படி வராங்க, எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அது மாதிரி சொல்லிட்டு வரும்போது இந்த பகுதியை பத்தி சொல்றாரு. ஒரு பாம்பனை படுக்கையில் இருந்த ஒரு பெருமானை பற்றி கூட அவர் சொல்றாரு. ஸோ அந்த பகுதி இருக்கும்போது இது வந்து இந்த பகுதி வந்து அந்த நீர்பெயற்று வழங்கியிருக்கலாம். மாமல்லபுரம் வந்து நீர்பெயற்று ஒரு துறைமுகமாக இருந்து திருவிழிச்சல்னு ஒரு பேர் சொல்றாங்க. திருவிழிச்சல்ன்றது வந்து நாங்க இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அந்த திருவிழிச்சல் இருக்கு, கல்வெட்டுல இருக்கு. திருவிழிச்சல் தான் இந்த ஊர் பேர். இப்போ வந்து சால்வாங்குப்பன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல இது வந்து திருவிழிச்சல் தான். இந்த செங்கல்லாம் வந்து இந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க. எங்க தயாரிச்சிருப்பாங்க? இங்கே லோக்கலே தான் தயாரிச்சிருப்பாங்க. இது வந்து இந்த அளவு பாத்தீங்கன்னா சங்க காலத்தினுடைய அளவுகள். எங்களுக்கு வந்து கீழடியில கிடைத்த இந்த செங்கல்லும் இப்போ நமக்கு மற்ற பகுதியில் கிடைத்த சங்க காலத்தை சார்ந்த இடங்கள்லாம் அகடாய் பண்ணிருக்கோம், உறையூர்ல பண்ணிருக்கோம், காவிரி பூம்பட்டியில் பண்ணிருக்கோம். அந்த இடங்கள்லாம் கிடைக்கும் போது அந்த செங்கலுடைய அளவு தான். செங்கல் கட்டுமான கோயில் வந்து இது ஒண்ணுதான் கிடைச்சிருக்கா சார், இல்ல வேற இருக்கா? செங்கல் கட்டுமான கோயில்ன்ற வகையில இது ஒண்ணுதான். நமக்கு வந்து என்னன்னா மற்ற கோயில்லாம் அழிஞ்சு போச்சு. அதாவது வந்து அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோச்சங்கண்ண மண்ணம் கட்டின கோயில், இளங்கோயில், ஆலக்கோயில்லாம் சொல்றாங்களா, எல்லாமே செங்கல் தெளியால இருந்து அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. நமக்கு கிடைச்சது ஒண்ணு. ஆனா பௌத்த விகாரை வந்து காவிரி போனது இதே அளவு கிடைச்சது. நாகப்பட்டினத்துல இருக்கா சார்? நாகப்பட்டினத்துல இருக்கு. ஆனா வந்து அதெல்லாம் நமக்கு தடயங்கள் கிடைக்கல. நம்ம அகடாய்வு சரியா இன்னும் பண்ணல. அது பண்ணோம்னா கண்டிப்பா கிடைக்கும். வந்து எதுல வச்சு உறுதிப்படுத்துற அந்த சுப்பிரமணியர், அதாவது வந்து ஒரு கோயில் இருந்தா அந்த கோயில அதே கடவுளுக்கு தான் இது பண்ணுவாங்க. இவங்க பல்லவர்கள் வந்த பிறகு சுப்பிரமணியர் வந்து ஒரு பிராமணிக கல்ட்டா மாறுறாரு. துணை கடவுளாக இருந்த எல்லா திணை கடவுள்களுமே வந்து நமக்கு இன்னைக்கு பேசி கொண்டிருக்கோம் அது சிறு தெய்வம்னு சொல்றோம். ஆக்சுவலா நம்ம திணை கடவுள்கள் அனைத்துமே வந்து ஒரு பல்லவர்கள், அதாவது இந்த பிராமணிக கல்ட்டு வரும்பொழுது எல்லாமே வந்து சமஸ்கிருதப்படுகின்ற பெயராக வருது. அப்போ வந்து இது வந்து மால் அவர் இருக்காரு, ஒரு திணை கடவுள் தான். அவர் வந்து திருமால் பெருமாள் ஆகிறாரு. கொற்றவை அவர் வந்து ஒரு அவர் துர்கான் மாறுறாரு. முருகன் வந்து சுப்பிரமணியர் மாறாரு. அதனால நீங்க பல்லவர்களுடைய குடைவரைகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாமல்லபுரத்தினுடைய குடைவரைகள் ஆகட்டும், இல்ல பல்லவர்கள் அமைத்த கோயில்கள் ஆகட்டும், அந்த கோயில்கள் எல்லாமே கருவறை உள்ளேயே வந்து முருகன் வந்து சிவன் பார்வதி மகனா குழந்தை வடிவத்தில் இருப்பாரு. அவர் பேர் சோமாஸ்கந்தர். சோ இது வந்து இன்வேரியபிளா பல்லவர்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது அவங்களுடைய ட்ரேட்மார்க் மாதிரி அந்த சோமாஸ்கந்தர் உருவாக்கி முருகன் வந்து
சிவன் பார்வனுடைய மகன் குழந்தை வடிவத்துல பிறந்தாருன்ட்டு. அதுக்கப்புறம் தெய்வ யானைன்னு ஒரு பிராமணிகள் அவர் வந்து ட்ரைபல் கால்டு வள்ளியை திருமணம் பண்ணுவார். ஆனா பிராமணிகள் கல்ட்டுக்காக அவர் என்ன பண்ணாரு, இது எல்லாமே பல்லவ பீரியடுக்கு அப்புறம் தான் வருது. ஆமா, பல்லவர் பீரியட் தான் சோமஸ்கந்தர்லாம். அப்ப இவர் சுப்பிரமணியரா மாற்றப்படுகிறார். அதனால வந்து சுப்பிரமணியருடைய வழிபாடு நல்ல முற்காலத்துல இருந்து இருக்கு. நமக்கு வந்து சங்க இலக்கியங்கள்ல குறிப்பு இருக்கு. பிளஸ் நம்ம திருமுருகாற்றுப்படையில் நிறைய குறிப்பு. இந்தியாவில வந்து தென்பகுதியில மட்டும்தானே சார்? தென்பகுதியில வந்து முருகனுடைய வழிபாடு, அங்க வந்து ஸ்கந்தன் என்ற வழிபாடு. இங்க வந்து முருகனுக்கு வந்து 2 மனைவிகள், திருமணம் ஆயிடுச்சு. வட இந்தியாவில வந்து முருகன் வந்து திருமணம் ஆகாதவர். அங்க வந்து விநாயகருக்கு திருமணமானவர், சித்தி புத்தின்னு 2 மனைவிகள். இங்க வந்து திருமணமாக இன்னும் பெண்ணை தேடிட்டு இருக்காரு இங்க. அதுதான் ஆமா. நம்ம வந்து அதாவது வந்து இப்போ சிறுதெய்வம் பெருதெய்வம்ன்றதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அது மாதிரி சொல்லக்கூடாது. நாட்டார் தெய்வங்கள் சொல்லுவாங்க. அதாவது நாட்டார்ல இந்த தெய்வங்கள் தான் பின்னாடி வந்து வேறு பெயர்கள் அழைக்கப்படுது, சமஸ்கிருதப்படுத்தப்படுகிறது. வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருமாலுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காரு, அவருக்கு பேர் சங்க இலக்கியங்கள் வலியோன்னு பேரு. இந்த வலியோன் வந்து என்ன பண்றாங்க, பிராமணர்கள் கல்ட்ட மரபு வலிமை அப்படின்றது வந்து பலராமன், பலம். வலின்றது பலம் மாத்துறாங்க, வலிமை தானே. அந்த வலிமை தமிழ், அது பலம் பலராமன் ஆக்குறாங்க. சோ இதெல்லாம் வந்து ஏறக்குறைய நம்ம தமிழ்நாட்டுக்கு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து கருவறைக்கு போற கோயிலுக்கு நேரடியா போக முடியாது. இப்படி வந்துட்டு அவங்க வந்து இங்க தஞ்சாவூர் கோயில பாத்தீங்கன்னா 2 பக்கமும் படிக்கட்டு. ஆமா, அங்க வந்து கிழக்குலயும் இருக்கு, பட் சைடுலயும் இருக்கு. அது மாதிரி கருவறைக்கு போகின்ற அந்த கிழக்கு, ஒருவேளை விஐபி வரதுக்கான படிக்கட்டு அப்படி இல்ல, பொதுவா இது எல்லாருமே போறாங்க. ஓகே, குத்தாடுறதுக்கு. ஓகே, இது வந்து நம்ம பல்லவர் காலத்துடைய கருங்கலுடைய அதிஷ்டானம். அவங்க கட்டினது. இதுக்கு ஏற்கனவே இருக்கிற பேஸ்ல. ஓகே சார். ஏன்னா இது கடல் பகுதி இருந்ததால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பேஸ ஒண்ணுமே பண்ணல. அவங்க ஓகே பார்த்துட்டு தோண்டி எடுத்து இதை வந்து தரைப்பகுதியை அப்படியே பேச வச்சுக்கிறாங்க. இப்ப இது கிட்டத்தட்ட இப்ப உள்ள செங்கலுடைய 2 சைஸ் 3 சைஸ் இருக்கு. கீழடி அந்த ஆமா அங்க கிடைக்கிற அளவு தான் இது. இது வந்து உறையூர்ல கிடைச்சிருக்கு, அரிக்கம்பேட்ல கிடைச்சிருக்கு, இவர் பண்ணிருக்காங்க. கங்கையோட சோழபுரத்துல கிடைச்சது கொஞ்சம் சின்னது. அது வந்து மிடிவல் பீரியட். இது வந்து கொஞ்சம் பெருசு. ஓகே சார். இது சங்க காலத்து செங்கல். ஓகே சார். இப்போ ஆக்சுவலா இது வந்து தான் அதிஷ்டானம்ன்றதுல இது ஜெகதின்னு நாங்க சொல்லுவோம். ஜெகதி. ஓகே சார். இது வந்து பல்லவர் காலத்துல அந்த கீழ்ப்பகுதி அதிஷ்டான ஒரு கால் பகுதி. ஓகே சார். பாத பகுதின்னு சொல்லுவாங்க. அது உபபீடத்துக்கு மேல வர மனிதனுடைய அங்கங்கள் தான் சார் கோயில். மனமே கோயில். அதனால அது வந்து அதிஷ்டானம்னா அந்த பாதம்னு சொல்லுவோம் இதை. ஓகே. இதுல ஜெகதின்னு இருக்கு, குமுதம் எல்லாம் வரும். இதை வந்து அவங்க அப்படியே வச்சு இதுக்கு மேல வந்து கருங்கல் பா வச்சிருக்காங்க. இதுதான் கருவறை. ஆக்சுவலா நீங்க வந்து பல்லவர் காலத்துக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்தது? பல்லவர் காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா, இது மேடை சுற்றி இந்த செங்கல் மேடை இருந்தது. உள்ள ஒரு சதுரமான கருவறை. அந்த கருவறைக்கு நுழைவாயில் கிடையாது. அடிப்பகுதியில வந்து தரைப்பா வச்சிருக்காங்க, செங்கல் போட்டு தரைப்பா வச்சிருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்துல அதுதான் தரைப்பகுதி. அதுதான் தரைப்பகுதி. 4 ஏன்னா கடல் மணல் இருக்கிறதால செம்புரான் கருங்கல் செம்புரான் கல்லை பயன்படுத்திருக்காங்க. மெட்டமார்பிக் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஆமா சார். அந்த மெட்டமார்பிக் ஸ்டோனை பயன்படுத்தி அது வந்து 4 வரிசையில கட்டிருக்காங்க. நீங்க பொதுவாகவே இந்த செம்புரான் கற்கள் கடற்கரை பகுதி பூரா இருக்கும், சங்க காலத்துல இதுல இருக்கும். இவர் வந்து எங்க இருந்து கிடங்கில்ன்ற ஊர்ல வந்து ஒரு அகழாய்வு பண்ணிருக்காரு ராஜமாணிக்கனார். அவர் வந்து இதே மாதிரி வந்து வச்சு கட்டிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. சோ இந்த 4 இந்த உள்ளூர்லயே கிடைக்கும் சார். இது நீங்க சொல்ற மாதிரி கடற்கரை பகுதி பூராவே இது மாதிரி கிடைச்சிருக்கு. சங்க காலத்துல இது மாதிரி நமக்கு இங்க இந்த கோட்டை வாழம் இருக்கும். இந்த அப்புறம் தான் கருங்கல் மாறுறாங்க, கிரானைட் மாறுறாங்க. இது வந்து அந்த 4 வரிசையில அந்த கருங்கல், அதுக்கு மேல அந்த செங்கல். காரைக்குடியில வீடுகள் பூராவுமே செம்புரான். ஆமா, அங்க வந்து செம்புராங்கல் கிடைக்குது. அங்கேயும் அதே கோயில் அப்படி கட்டிருக்காங்க. இங்க 23 வரிசையில வந்து இந்த சுவர் எழுப்பிருக்காங்க. இது வந்து உள்ளார வந்து ஒரு வங்கு மாதிரி இருக்கும். கருவறை இப்படிதான் இருக்கும். சுத்தி வந்து இந்த மேடை பகுதியில தான் அந்த பெண்கள் வந்து குறவை கூத்து ஆடுவாங்க. இந்த குறவை கூத்தினுடைய சுடுமண் உருவம் நமக்கு இந்த அகராயில கிடைச்சது. அது முக்கியமான ஒண்ணு. இந்த பின்னணியில சார் இவ்வளவு பெரிய ஒரு பாறை இருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு யானை மாதிரி தோணுது. ஒருவேளை யானை வழிபாடுக்காக இதை பண்ணாங்களா? அந்த மாதிரி யானை வந்து முருகனுடைய ஒரு இது வந்து ஒரு ஃபேவரட் இதுன்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு வந்து ஏர்லி பீரியட்ல எப்படி சேவல் இருந்ததோ சில சிற்பங்கள் வந்து யானையோட கிடைச்சிருக்கு. யானை வந்து முருகனுடைய ஒரு வாகனமாக கூட இருந்து இந்திரன் வாகனம்பாங்க, முருகனுக்கும் சொல்லுவாங்க. அதனால இந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு இடம்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு சரியான ஒரு குன்று பகுதியில கடற்கரை பகுதியை செலக்ட் பண்ணி குன்று இருக்கும் பகுதியிலேயே இந்த முருகன் கோயிலை அகாமடேட் பண்றதுக்காக அவங்க பண்ணி இந்த கோயிலை கட்டுறதுக்காகவே இதை உடைச்சிருக்காங்க. இந்த பாறையை உடைச்சு எடுத்திருக்காங்க. அதனுடைய இந்த உடையா போச்சு உடைக்கிறதுக்காக உளிய வச்சு உடைக்கிறது. அதுக்கான தடை என்ன? அது மேல இருந்து ஒரு யானை போன்ற இது வந்து உடைஞ்சதால இது கொஞ்சம் அப்படியே உடைஞ்சு போச்சு. இது வந்து அப்படியே இதை உடைச்சு இந்த பார்ட் எடுத்து இங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா உடைச்சு எடுத்துட்டு இதெல்லாம் இருக்கு இல்லீங்களா, கீழே விழுந்து தடயங்கள்.
ஏன்னா அவங்க வந்து கருங்கல் யூஸ் பண்ணல. ஆமா, ஆனா சங்க காலத்துல சங்க காலத்துல கருங்கல் பயன்படுத்தல. அப்ப இது பல்லவர் காலத்துல உடைச்சிருப்பாங்களா சார்? இல்ல இல்ல இல்ல, அவங்க உடைச்சி இது அகாமடேட் பண்ணல. இந்த மாதிரி வரணும்ல, அப்ப அங்க உடைச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த பகுதி முழுவதும் உடைச்சி இதை இது பண்ணி கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, இதை உடைச்சிருவோம்னு உடைச்சிருக்காங்க. அதனால பண்ணிருக்காங்க. உடைச்சிட்டு இதை வந்து எங்க கோயிலுக்காங்க. ஏன்னா பொதுவா வந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவோம். ஆமா. ஆனா இங்க கடற்கரை ஓரத்திலயும் முருகன் வழிபடுறதுக்கான நமக்கு திருச்செந்தூர் அது வந்து சங்க காலத்துல இருந்ததா சொல்றாங்க. ஆமா. அதனால வந்து அங்கேயுமே இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு சார். ஆமா, சமீபத்துல ஒண்ணு. ஆமா ஆமா. அதனால வந்து இந்த குன்று பகுதியில முருகனுக்கு ஒரு கோயிலை வந்து சங்க காலத்துல அமைச்சிருக்காங்க. ஓகே ஓகே சார். இந்த பெரிய இது இங்கதான் இந்த பின்பகுதியில் தான் இந்த கோயில் பற்றி சுப்பிரமணியர் கோயிலுக்கு நிலம் கொடுத்த செய்தி வந்து 44 வரி கல்வெட்டு 1904. எந்த மன்னர் காலத்துல கொடுத்தது சார்? இது வந்து 3ஆம் குலோத்துங்கன் சோழனுடைய காலகட்டம். இது வந்து ஏறக்குறைய 1250. ஓகே ஓகே. இந்த கல்வெட்டுடைய காலம் 1250, 3ஆம் குலோத்துங்கன் காலம், அவங்களுடைய இறுதி காலம் 1250. ஆமா. பாறை வந்து ஏற்கனவே மூடி இருந்ததுன்னா அப்ப அந்த பாறையோட முகப்பு இது முகடு மட்டும் தெரிஞ்சுதா? ஆமா, இந்த முகடு மட்டும் இது பாருங்க, அதனுடைய தடயம் வந்து இங்க இருக்கு. அதனுடைய அங்க ஒரு லைன் இருக்கு அப்படியே. இந்த மண் வந்து இது வரைக்கும் இப்ப ஒரிஜினல் தரையிடுறோம் இல்லையா, அது வந்து இந்த மண் மூடி இவ்வளவு தூரத்துக்கு அதான் தரை. இதுதான் அதனுடைய தடயம். இங்க ஒரு கல்வெட்டு வந்து ஏற்கனவே இதுல வந்து 1904ஆம் ஆண்டு உல்ஸ்ன்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. உல்ஸ்ங்கிறவர் யார்? உல்ஸ்ன்றவர் ஜெர்மானிய கல்வெட்டு அறிஞர். அவர் தான் முதல் கல்வெட்டு அறிஞர் நம்ம இந்தியாவுக்கு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்த ஜெர்மானியர். அவர் தமிழும் தெரியும், சான்ஸ்கிரிட்டும் தெரியும். அதனால அவர் வந்து இங்க ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவில் நியமிக்கிறாங்க. அப்ப அவர் வந்து மாமல்லபுரம் கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து கல்வெட்டு இதுல இருக்கு பாருங்க. இந்த கல்வெட்டு தெரியுது. இந்த கல்வெட்டுடைய கீழ்ப்பகுதி வந்து இந்த மண்மூடி தான் இருந்தது. நான் வந்து இதை வந்து சரி ஒரு செக் பண்ணுவோம், அவங்க ரீட் பண்ணது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம்னு வந்து பாக்க உல்ஸை பத்தி படிச்சுட்டு நீங்க வரீங்க. வந்து பார்த்தபோது இந்த கல்வெட்டுடைய இதுல வந்து சுப்பிரமணியர் கோயிலுக்கு நிலம் கொடுத்த செய்தி இருக்கு. ஆனா இங்க எதுவும் கோயிலே இல்ல. அப்ப கோயில் இல்லாத கல்வெட்டு எந்த காலத்து கல்வெட்டு சார்? இது வந்து 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டு. ஏறக்குறைய 1600 அவங்களுடைய கடைசி சோழனுடைய 3ஆம் குலோத்துங்கன்னா சிதம்பரத்தை கனெக்ட் பண்ணி வருமே அந்த பிரச்சனை, அந்த கடல்ல தூக்கி போட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை. அவர் வந்து இது கிருமி கண்ட சோழன். அவர் தானா? அவர் இல்ல, இவரு 3ஆம் குலோத்துங்க. ஓகே ஓகே. இவர் வந்து ஆக்சுவலா வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிலம் கொடுத்திருக்காரு. ஓகே. நான் அப்போ என்ன நினைச்சேன்னா ஒருவேளை திருப்பூர் முருகன் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு கொடுத்துருப்பாரோ அப்படின்னு. ஆனா இது வந்து நிலப்பகுதிக்கான ஒரு எந்த இதுவும் ஈல்டு கிடைக்காது. ஏன்னா இது மணல் பகுதியம்மா, அதனால இங்க நிலம் இருக்காது. சில இடங்கள்ல கல்வெட்டு வந்து நிலப்பகுதியிலும் கிடைக்கும், நிலங்கள் இருக்கிற அளவுக்கு கிடைக்கும். ஆனா அது பவுண்டரி மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து இப்ப கோயில் இருந்துலயே எப்படி முருகன் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு இதை சுத்தி வரும்பொழுது இந்த பாறை அப்படி சுத்தி வேற ஏதாவது கல்வெட்டு இருக்குமோ பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க இந்த ஆர்கியாலஜிஸ்ட் முறையில இந்த கல்ல பார்த்தோம்னா ஏதோ கல்வெட்டு கிடைக்கும் அப்படிலாம் நாங்க தேடுவோம். ஓகே சார். இது வரைக்குமே கல்வெட்டு இருக்கு? ஆமா, இது வரைக்குமே இருக்கு. அந்த மண்மூடி இது வரைக்கும் 44 வரி. இது 44 வரி. ஆமா, 44 வரியில இந்த கல்வெட்டு இருக்கு. அவருடைய பிரசஸ் எல்லாம் போட்டு அவருக்கு நிலம் எல்லாமே பவுண்டரி எல்லாம் படி எடுத்தாச்சு. அது பப்ளிஷ் ஆயிடுச்சு. எஸ்ஐ வால்யூம் 4ல ஆயிருக்கு. தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி 4ல ஆயிருக்கு. வேற ஏதாவது கல்வெட்டு இருக்கா இந்த இதுல? ஏன்னா இவ்வளவு பெரிய பாறையில ஏதாவது வேற கல்வெட்டு வெட்டி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த அப்படியே சுத்தி வரும்பொழுது நான் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வரி மட்டும் தெரியுற மாதிரி ஒரு கல்வெட்டு வந்து இங்க கிடைக்குது. அங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க இந்த கல்வெட்டு. அதுவும் மண்ணுக்குள்ளதான் இருந்ததா சார்? இதுவும் மண்ணு. அந்த அடிப்பகுதி ஒரு வரி மட்டும் தான் தெரியும். மண்ணிலே இருந்த மாதிரி தான் இருக்கு. அப்படியே மண்ணு தானே. தோணுன 3 வரி வந்தது. அதோட முடிஞ்சது. கல்வெட்டு தமிழ் தானே சார்? அது தமிழ் தான். இது யாருதுன்னா இந்த கல்வெட்டு 3 வரி உடையது. இதுலயே முருகன் சுப்பிரமணியர் தான் சொல்றாங்க. சுப்பிரமணிய படார இருக்கு. இங்கே வந்து நிலம் கொடுத்துருக்காங்க விளக்கு இருக்கிறதுக்காக. இவர் யாருன்னா வந்து பராந்தக சோழனுடைய காலகட்டத்துல தமிழ்நாட்டுல வந்து ராஷ்டிரகூடனுடைய ஊடுருவல் வருது. கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் அவங்க வந்து ஏற்கனவே சோழ மன்னர்களுக்கு பெண் கொடுத்திருக்காங்க. ஆதித்தன் வந்து தன்னுடைய மூத்த மனைவி வந்து ராஷ்டிரகூடனுடைய இளவரசி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த கோவிந்தன் மன்னனுடைய மகளை தான் பண்ணிக்கிறாரு. ஆனா பராந்தக சோழன் வந்து 2வது மனைவிக்கு பிறந்தவர். அவருக்கு பட்டத்தை கொடுத்துட்றான் ஆதித்தன். அதனால தாத்தா கோவம் வந்துடுது. இந்த கோவம் வந்தால இந்த இவரை நமக்கு என்னதான் மருமகன் இருந்தாலும் இவனை போய் நம்ம இது பண்ணிட்டு ஆதித்தன் காலத்திலேயே இவங்க சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க தன்னுடைய மகன். அப்ப அவன் பையன் வந்து 3ஆம் கிருஷ்ணன் அவன் பேரு. அவன் வந்து என்ன பண்றான், பராந்தக சோழன் மீது படையெடுக்கிறான். படையெடுத்து வந்து இங்க வந்து அவங்களுடைய வழி வந்து என்னன்னா கர்நாடகத்தில் வரணும், இந்த பாலாற்றங்கரை வழியா தான் வரணும். அது வடுக பெருவழினே பேரு. வடுக பெருவழின்னு பேரு அதுக்கு. வடுகன்னா வடக்குல இருந்து வரவங்க. இந்த பாலாற்றங்கரை வெள்ள வெள்ளாத போது படைகள்லாம் நடத்தி வரதுக்கு எளிதா இருக்கும் கர்நாடகத்திலிருந்து வரது. அவங்களுடைய இப்போ வந்து இந்த மேல்பாடின்னா பாடின்றது வந்து என்னன்னா மிலிட்ரி கேம்ப்னு அர்த்தம். நீங்க பாடின்னு எந்த ஊர் ஆரம்பிச்சாலும் மிலிட்ரி கேம்ப் இருக்குன்னு அர்த்தம். பாடின்னு வரும். பாடி
அந்த பாடி வந்து இவங்களுடைய நார்த்தன் பார்டர். எப்பயுமே ஒரு சோழ ஆர்மி அங்கேயே இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அவர், மேல்பாடிக்கு வந்துடுறாரு. அங்கதான் அரிஞ்சகி ஈஸ்வரம், இவனுடைய பள்ளிப்படை அங்கதான் அரிஞ்சகி ஈஸ்வரம் தான் இருக்கு. மேல்பாடி கல்வெட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு சார்? இதுல வந்து என்ன சொல்றதுன்னா, இவர் வந்து இவனுடைய கன்னரதேவன் தான் கல்வெட்டுல வரும். அவன் 3ஆம் கிருஷ்ணன். கன்னரதேவனுடைய ஆட்சி ஆண்டுல இந்த சுப்பிரமணியர் கோயிலுக்கு நிலம் கொடுத்த செய்தி கொடுக்குறேன், இதனுடைய இதுக்காக விளக்கேறிக்கிறேன், நிலம் கொடுத்துருக்கேன்னு செய்தி வரும். அப்ப இந்த கோயில் இருந்தது. இந்த கோயில் அப்ப இதனுடைய காலம் வந்து இது 950. அது வந்து 1250, கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம். 300 வருஷத்துக்கு இடைப்பட்டுல இந்த ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்குன்னு. அப்ப இதுதான் எனக்கு அந்த அப்ப பார்க்கும்போது இதுதான் கொஞ்சம் ஏர்லி இங்க கிடைக்கல அப்படின்னு. அங்க ஒரு கோயில் கல்வெட்டு இருக்கு, அது அதோட ஏர்லி இருக்கு. பல மாமல்லபுரத்திலே பழமையான கல்வெட்டு வரவழியில பார்த்தோம். அது சாத்த பெருமானா இருக்குது, குமரப்பட்டின்னு இருக்கு. அப்ப குமரப்பட்டி அப்ப குமரனுக்காக கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலம் வந்து குமரப்பட்டின்னு அழைச்சிருக்கான். அதனால குமரன் கோயில் இருக்கு. அப்ப குமரன் வழங்கியிருக்கான் பாருங்க அந்த கல்வெட்டுல. குமரன்ங்கிறது பியூர் தமிழ். அதனால வந்து குமரன் இந்த முருகனை வந்து அழைச்சிருக்காங்க. குமரன் அழகன், அதுதான் அவன் தான் முருகன். சோ இதை பார்த்த உடனே தான் சரி இந்த கோயில் வந்து இங்க ஏதோ இருக்கு அப்படின்னு. இந்த மேடை பார்த்த உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. மற்ற மேடை விட இது மேடு கொஞ்சம் மேடா இருந்தது. பிளஸ் சில காம்பவுண்ட் டெம்பிளுடைய அந்த கபோத வரிகள் 1-2 கிடைச்சது. அது கிடைச்சோன்னா இங்க ஏதோ கோயில் ஒண்ணு இருந்து அழிஞ்சு போயிருக்கு. நான் போது இது வந்து அது எந்த வருஷம் சார்? இது வந்து ஒரு சோழ கால கோயில் தான் நினைச்சேன். நீங்க வந்து பார்த்தது 2004 சுனாமிக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு இந்த கல்வெட்டை வந்து பதிப்பித்து ஒரு கட்டுரை எழுதினேன். ஒரு சின்ன ஒரு குறிப்பு, அதாவது கல்வெட்டை பதிப்பிச்சுட்டு இந்த மேட்டை அகழாய்வு செய்தால் நிச்சயமாக ஒரு கோயில் கிடைக்கலாம் அப்படின்னு நான் எழுதிட்டேன். அது பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆன பிறகு அப்ப வந்து என்னன்னா, அதுக்கப்புறம் சென்ட்ரல் அப்போ சென்ட்ரல் ஆக்கலன்னா அது ஆவணம் நாங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அந்த ஆவணம் ஜேர்னல்ல வந்துருக்கு. அது வந்து யூஜிசி ரெப்யூட்டட் ஜேர்னல். அதுல எழுதிட்டேன். அப்போ வந்து என்னன்னா சுனாமி வர இடையில வந்துருச்சு. அப்போ அந்த அகழாய்வு பொறுப்பு வந்து சத்தியமூர்த்தி சார் கிட்ட தான் இருந்தது. அவர் அப்போ வந்து சூப்பரிண்டிங் ஆர்கியாலஜிஸ்ட். அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, அந்த சுனாமி வந்த பிறகு அவங்க அகழாய்வு நம்ம மெரைன் விங் வந்து டெல்லியில இருந்து வந்து இங்க ஆர்கியாலஜி ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்கவேஷன் சவுத் சைடுல. இப்ப நம்ம சொன்னோம்னா அவங்க ஆரம்பிச்சு அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி போட்டுருவாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கு அப்புறம் பண்ணலான்ட்டாரு அவரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும். அவங்க தான் பினான்சியல் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் ஆரம்பிக்கும் போது அப்புறம் நான் தான் முதல்ல வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் சார்னு சொல்லி முதல் பெக்க நான் தான் போட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அகழாய்வுகள் செஞ்சு அதுக்கப்புறம் சர்ப்ரைசிங்க இந்த ஜெகதி கீழே இந்த இது கட்டணும். சங்க காலம் நான் கண்டுபிடிச்சேன். சங்க காலம்னு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஒரு சங்க காலத்து முருகன் கோயில். ஏன்னா இதுக்கு முன்னாடி சங்ககால கோயிலே கிடைக்கல நமக்கு. இந்த முருகன் கோயில் வந்து ஆக்சுவலா வந்து மிக பிரசித்தி பட்டது. ஏன்னா இது வந்து பெரிய திருச்சுற்று மாளிகையோட இருந்திருக்கு. செம்புரான் கல்ங்கிறது இதானே சார்? அதுதான் இதான். இதுக்கு மேல வந்து இந்த செம்புரான் கல்லுடைய பயன்பாடு எதுக்கு? இதனால செம்புரான் கல் வந்து இது வந்து மணற்பகுதி. இந்த மணற்பகுதியில வந்து இந்த ஸ்ட்ராங்கா இந்த இது மேடை பகுதி நிக்கணும். அதனால முதல்ல செம்புரான் கல்லை வச்சுட்டு, ஏன்னா அலைகள் வந்து அடிக்கடிக்கு மோதும் இது பண்ணலாம். அதனால வந்து அதை தடுப்பதற்காக இந்த செம்புரான் கல்லை வச்சுட்டு ஒரு கடற்கரை கோயிலே இதை பயன்படுத்திருக்காங்கல்ல. கடற்கரை கோயில் கருங்கல் தான் பயன்படுத்திருக்காங்க. ஆமாம், இது வந்து சங்க காலத்துல மட்டும்தான் இது பயன்படுத்திருக்காங்க இங்க. அதனால கடற்கரை கோயில்ல பழைய கோயிலினுடைய அமைப்புகள் சிலதான் கிடைச்சது. அங்க வந்து செம்புரான்கள் பயன்படுத்திருக்காங்க. அதுல செம்புரான்கள் கிடைச்ச ஒரு இடங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப அது நம்ம முழுமையா என்னன்னு தெரியல. ஆனா கடற்கரை கோயில் முழுவதுமாக அது வந்து சாண்ட்ஸ்டோன் சொல்லுவாங்க. சாண்ட்ஸ்டோன் அது வந்து மணற்கல். அவங்க வந்து முதல்ல மணற்கல் தான் பயன்படுத்துறாங்க. அப்புறம் தான் கருங்கலுக்கு. மாமல்லபுரத்தில் உள்ள கல் எல்லாமே மணற்கல் தான். பல்லவர்கள் பொதுவாக இது வந்து கருங்கல். ஆமா, இது வந்து கிரானைட். அது வந்து சாண்ட்ஸ்டோன். ஸோ அதுக்கப்புறம் அது மேலே வந்து இது வச்சு மேடை அமைப்பு வச்சு பண்ணியிருக்காங்க. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா, இது திருச்சுற்று மாளிகையோட இருக்கிற சங்க காலத்து கோயில். இந்த திருச்சுற்று மாளிகையுடைய இதுதான் வழித்தடம். இது மேலே அப்படியே போனா பில்லர்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த பில்லர் வந்து இது ஒரு சுவர், அது ஒரு சுவரா? மேடை நடந்து போற திருமேடை, அதாவது திருச்சுற்று மாளிகையினுடைய மேடை அப்படியே போகும். திருச்சுற்று மதிலுக்கு இடையில வந்து பில்லர் வச்சிருப்பாங்க இல்லையா கோயில்லாம். அது மாதிரி வந்து மூங்கில் கழியோ இதே வச்சிருக்காங்க. பின்னாடி வந்து இவங்க இந்த மாதிரி கல் வச்சிருக்காங்க பில்லர்ஸ். பல்லவர் காலத்துல இது மாதிரி பில்லர்ஸ் வச்சு மண்டபம் கட்டி அதே மண்டபம். இப்ப நம்ம கோயில் பிரகார மண்டபம் வரலாம், 4 பக்கம் சுத்தி வரலாம். பிரகார மண்டபம் இது வந்து 2 வால் கிடையாது, ஒரு வாலுடைய அந்த மேடை அமைப்பு தான். தரைமேடை இதுவும் முழுக்க செங்கல் தான். இது செங்கல் தான். அதுக்கு மேலதான் அந்த கருங்கல் வச்சு அவங்க பண்ணிருக்காங்க. பிளஸ் பில்லர் வச்சு கட்டாங்க. அவங்க ஏன்னா இது கடல் பக்கத்துல இருக்கிறதால இந்த செங்கல்ல வந்து அவங்க டெமாலிஷ் பண்ணிட்டு எதுவுமே பண்ணல. இதை அப்படியே பயன்படுத்திட்டு பேஸா வச்சுக்கிட்டு அதுக்கு மேல கருங்கல் பயன்படுத்துறாங்க. அதுதான் அவங்களுடைய டெக்னாலஜி.
ஆனா அவங்க பண்ணும்போது சிம்பிளா தான் பண்ணியிருந்தாங்க. சங்க காலத்துல சிம்பிளா இல்ல, சங்க காலத்துல அப்படியே இது பாருங்க, இது பூசிருக்காங்க, சுண்ணாம்பு பூசிருக்காங்க. அது எல்லாம் மேற்கூரை என்னவா இருந்தது சார்? மேற்கூரை வந்து தட்டோடுகள் அகழாய்வுல கிடைச்சிருக்கு. அதாவது வந்து மூங்கில் கழிகளை கொண்டு நம்ம இப்போ இது சொல்ற மேங்களூர் ஓடு மாதிரி இருக்கும், அந்த ஓடுகளை வந்து நமக்கு உறையூர்ல கிடைச்சிருக்கு, கீழடியில கிடைச்சிருக்கு, அந்த ஓடுகள் இங்கேயும் கிடைச்சிருக்கு. அதனாலதான் அதெல்லாம் சங்க காலம். எங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த இது சொல்லுவோம் ரிலேட்டிவ், இப்போ இங்க டேட்டிங் சயின்டிபிக் டேட் நம்ம இல்லைனா கூட ரிலேட்டிவ் குரோனாலஜின்னு ஒன்று இருக்கு. அங்க என்ன கிடைச்சது, இதே காலகட்டம், அதனுடைய டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப அதனுடைய காலகட்டத்துல அதுக்கப்புறம் அந்த இதை பயன்படுத்தல, அப்ப இவங்க பயன்படுத்தி இதே ஓட தான் அங்க பயன்படுத்திருக்காங்க. அதுதான் ஒரு 2-3 வழிமுறைகள்ல அதை உறுதிப்படுத்துது. அது ரிலேட்டிவ் குரோனாலஜி, தொடர்புடைய குரோனாலஜி. இது பாருங்க, அந்த இதுக்கு வந்து சுவருக்கு வந்து அந்த சுண்ணாம்பு இது வந்து அப்ப பண்ணது. இது மேல பூச்சி மட்டும் அந்த கன்சர்வேஷனுக்காக சும்மா அப்படி பண்ணி இதுதான் பாயிண்டிங் பண்ணி. ஆனா இது வந்து ஒரிஜினல் சங்க காலத்தினுடைய இது மேல் பூச்சி இருக்கு பாருங்க, மேலே இருக்கு, நல்லா அது தெரியுதுல்ல, அதுதான். அதனால இது வந்து இந்த இதுல இருந்து மேடையில இருந்து அப்படியே போயிட்டு நீங்க சுத்தி வரலாம், திருச்சுட்டு வரலாம். இதுதான் இந்த கோயில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டவுடைய முக்கியமான தமிழகத்தினுடைய முக்கியமான வரலாற்று சான்று. பொதுவா ஆற்றங்கரைகளை தான் நாகரிகத்தின் தொட்டில்பாங்க. அதுக்கு உதாரணமா தமிழ்நாட்டுல காவிரி, வைகை, பாலாறு, தாமிரபரணி நிறைய இருக்கு. அங்கெல்லாம் நிறைய சின்னங்கள் கிடைச்சிருக்கு. அதே போல கடற்கரையுமே நாகரிக தொட்டில் தான். அதற்கு உதாரணம் தான் மாமல்லபுரம், கொற்கை, பூம்புகார், இப்படி நிறைய சொல்லலாம். அந்த வகையில் இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற சாலுவன் குப்பம் அப்படிங்கிற இடத்துல தோண்டி எடுக்கப்பட்ட சங்ககால முருகன் கோயில். இந்த கோயில் பல்லவர் காலத்திலையுமே மீட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை பற்றி இவ்வளோ நேரம் நமக்கு சுவாரஸ்யமாக பலவித விஷயங்களை சொன்னவர் யாருன்னா, இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச திரு ராஜவேலு அவர்கள். அவர் ஒரு தொல்லியல் ஆய்வாளர். அந்த கோயிலை பற்றி அவ்வளோ விஷயங்கள் நமக்கு பிரமிக்க சொன்னார். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட திரும்ப நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.